அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் எங்கள் சங்கே முழங்கு என்று தமிழனையை வணங்கி இப்பொழுது ஐம்பெரும் காப்பியம் நம்முடைய காக்கி சட்டை அணிவதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காக்கி சட்டை மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ ஐம்பெரும் காப்பியம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு, 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியம், அதை தாண்டி இப்பொழுது ஐம்பெரும் காப்பியம் காப்பி இலக்கியத்துக்கு வரும். அதன் கீழே சிற்றிலக்கியம் என்ற தலைப்புகள் இருக்குது. இதை முழுசாக எல்லாத்தையும் பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா? சரி பாருங்க, இப்போ காப்பியங்கள் என்று வந்தோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியம் மற்றும் ஐஞ்செரும் காப்பியம் 2 தலைப்பு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் காப்பியம் காப்பை இயம்புவதால் இதுக்கு காப்பியம் என்று சொல்வார்கள். பெரும் கதை பகுதி என்று இதுக்கு ஒரு பேர் உண்டு. சரிங்களா? மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய 5 நூல்கள். சரிங்களா? இதை முதல்ல பார்க்க போகிறது சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்று அழைக்கிறது முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நூல் இது. சேரமரபு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. பெற்றோருடைய பெயர் உங்களுக்கு தெரியும், இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதன். அம்மா பேர் நற்சோனை. தமையன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இமயமறை சென்று கண்ணகிக்கு சிலை எடுத்து சேரன் செங்குட்டுவன். தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? புகார் காண்டம் எத்தனை காண்டத்தை கொண்டது? 10 காதைகளை கொண்டது. மதுரை காண்டம் 13 காதைகளை கொண்டது. வஞ்சி காண்டம் 7 காதைகளை கொண்டது. மொத்தம் 3 காண்டங்கள் 30 காதைகளை கொண்டிருக்கூடியது சிலப்பதிகாரம் என்று சொல்வார்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எய்திவர், ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் உண்மைகளை விளக்கக்கூடிய நூல் தான் இந்த சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய நூல். குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், பெருமையை போற்றக்கூடிய, அதாவது பெண்ணின் பெருமையை போற்றக்கூடிய காப்பியம் என்றெல்லாம் புகழப்படுவது இந்த சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய நூல். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றெல்லாம் இந்த சிலப்பதிகாரத்தை பாடியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யாருன்னா அடியாருக்கு நல்லார், ரெண்டாவது நாமு வேங்கடசாமி நாட்டார். இந்த அடியாருக்கு நல்லாருடைய உரைகள் பெருசாக நமக்கு கிடைக்கல. நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? சொல்லி பாருங்க, சிலப்பதிகாரம் நூல் முழுமைக்கும் உரைகின்றவர் சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க, யாமறிந்த புலவர்கள் கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் புவிதனில் யாரும் காணோம் பிறந்திரவில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம். ஓகேங்களா? மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. யாருமா பாடினது? பாரதியாருடைய சீரல் முழுத. தேனிலும் ஊறிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதிகாரம். யாருங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடியிருப்பார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய நூல். சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் கூறப்பட்டுள்ள விழா, இந்திர விழா, 28 நாட்கள் நடக்கக்கூடிய விழா, இந்திர விழாவை பற்றி சொல்லக்கூடியது. சிலப்பதிகாரத்திலே வணிக குழுவும் தொழிலும் சிறந்து விளங்குவதை கூறக்கூடியது மறுவூர் பாக்கம் என்று சொல்லக்கூடிய செய்தி. கோவலன் கண்ணகியை அடர்ந்த காடு வழியே மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னா கௌதியடிகள். ஓகேங்களா? கோவலன் கதையை இளங்கோவடிகளிடம் கூறியவர் யாருன்னா அடிகளை நீயே அருளுக என்று சொல்றார். யாருன்னா சீத்தலை சாத்தனார். நாட்டுடை யான் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று இந்த சிலப்பதிகாரத்தை எழுத தொடங்குகிறார் இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய காவிய பெண்மணிகள் 2 பேர் இருப்பாங்க. 3 கான்செப்ட். நல்லா பாருங்க, கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை. ஓகேங்களா? வாழ்ந்த காலத்தில் காவேரி பூப்பட்டினத்தை ஆட்சி செய்த சோழ மன்னன் இளவரசன் கிள்ளி வளவன். ஓகேங்களா? மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி வைகை தென்கரை வழியாக நெடுல்வேல் குன்றம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சுருளிமலைக்கு பக்கத்தில் சேர்ந்தாங்க, தேனி மாவட்டம் அந்த பக்கம். இங்க பாருங்க, சென்று வேங்கை காணல் என்னும் இடத்திலே அடைந்தாள். அது பாருங்க, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் வரியில் பாக்கம் என்ற சிற்றூரை குறிக்கக்கூடிய செய்திகளாக நமக்கு காட்சி இருக்குது. சிலப்பதிகாரத்தில் அப்பம் சூடுபவர் அப்படின்னா கூவியர் என்று சொல்வார்கள். சரிங்களா? சோழ நாட்டின் கடல் கலக்கும் காவேரி கரையாற்றம் வடக்கரையில் மேல் அமைந்துள்ள இயற்கை துறைமுகம் பூம்புகார் பட்டினம் அல்லது மறுவூர் பாக்கம் அல்லது பட்டினப்பாக்கம் சேர்ந்த இடம். அதுக்கு பேர் தான் பூம்புகார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதோட விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்க பாருங்க. அலி அப்படின்னா கருணை, தொடை அப்படின்னா விலை, வெறுக்கை அப்படின்னா செல்வம், நாமநீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல் என்று சொல்வார்கள். அச்சம் தரக்கூடிய கடல். அடுத்து பாருங்க, தார் என்றால் கழுத்தில் அணியக்கூடிய மாலை. ஓதுவர் அப்படின்னா ஓசுவர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். ஓகேங்களா? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். தூசு பற்று, கதிரவன் சூரியன், திங்கள் நிலவு.
அலர் அப்படின்னா மலர்ந்திருக்கக்கூடிய பூவுக்கு பேர். மேரு அப்படின்னா இமயமலை. திகிரி என்று சொன்னால் ஆணை சக்கரம். சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. பொற்கோட்டு அப்படின்னா பொன்மையான சிகரத்தில். காருகர் என்று சொன்னால் நெய்பவர் என்று பொருள். மண்ணுள் விளைஞர் என்று சொன்னால் முக்கியமான செய்தி ஓவியரை பற்றி சொல்லக்கூடிய செய்தி. துகிர் அப்படின்னா பவளம். கொங்கு அப்படின்னா மகரந்தம். கிழி அப்படின்னா துணி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் செய்தியுமா, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க நமக்கு. சரிங்களா? சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய செய்திகள் இது மட்டும் நமக்கு சிலப்பதிகாரத்தில் போதும். அடுத்து பாருங்க, மணிமேகலை. இரட்டை காப்பியம் என்று அழைக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தில் இன்னொரு செய்தியாக நமக்கு மணிமேகலை என்று சொல்லக்கூடிய இன்னொரு காட்சி இருக்கிறது. மணிமேகலை ஆசிரியருமா சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? சாத்தான். ஓகேங்களா? கோவலனுடையும் மாதவிக்கும் பிறந்த ஒரே மகள், ஒப்பற்ற மகள், அவளுக்கு பேர் தான் அது மணிமேகலை. அவளை பற்றி சொல்லக்கூடியதுதான். திருச்சியில் உள்ள சீத்தலை என்னும் ஊரிலே பிறந்ததால் இவருக்கு சீத்தலை சாத்தனார். மதுரையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சரிங்களா? கூலம் அப்படின்னா தானியம் என்று சொல்வார்கள். வாணிகம் செய்தால் கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள். சரிங்களா? உண்டை கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்று கூறியதும் இந்த சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலையில். இதே போல புறநானூரில் ஓகேங்களா, உணவெனப்படுவது நிலத்துடன் நீரை உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, பௌத்த சமய கருத்துடைய மணிமேகனுடைய காதைகள் மொத்தம் 30. ஓகேங்களா? இந்த 30 காதைகளை விழாவரை காதை தான் நமக்கு நம்முடைய பாடப்பகுதியாக இருக்கும். எத்தனை காண்டங்கள் என்பதை சொல்லலை. ஓகேங்களா? அது நமக்கு தெரியல. மணிமேகனுடைய ஆபுத்திரன் நாளடந்த காதை 24வது காதையுமா. சரிங்களா? இரட்டை காப்பியங்கள் நடைபெறுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தமிழ் மக்கள் துறவு அல்லது துறவு காப்பியம் அல்லது பசிப்பினி மருத்துவ காப்பியம், புரட்சி காப்பியம், முதல் சமய காப்பியம் என்றெல்லாம் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மணிமேகலை. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாகவும் திகழக்கூடியது இரட்டை காப்பியங்கள். தமிழருடைய வாழ்வியல் கருவூலம் புறநானூறு, தமிழ் மக்களினுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய கருவூலம் என்றது இரட்டை காப்பியங்கள். சரிங்களா? இங்க பாருங்க, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற இடம் மணிப்பல்லவத்தீவு. அது நமக்கு தெரியும். ஓகேவா? மணிப்பல்லவத்தீவில் உள்ள பொய்கையில் கோமி பாருங்க, மணிப்பல்லவத்தீவை புத்த பீடிகையினுடைய காவல் தெய்வமாக விளங்கியவள் யாருன்னா தீவத்திலகை. அவதான் அட்சய பாத்திரம் யாருக்கு தரானா மணிமேகலைக்கு தரா. மணிப்பல்லவத்தீவில் உள்ள பொய்கையினுடைய பெயர் கோமுகி, அதாவது பசுவினுடைய முகமாயிருக்கக்கூடிய ஒரு குளம். பொய்கையில் தோன்றிய அட்சய பாத்திரம் அமுத சுரப்பி முற்பிறப்பில் வைத்திருந்தவன் யாருன்னா ஆபுத்திரன். சரிங்களா? மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற உதவியவள் யாருன்னா இந்த தீவத்திலகை. மணிமேகலை அச்சை பாத்திரம் பெற்று திரும்பிய இடம் அப்படின்னா பூம்புகார் நகரம். அங்கதான் சொந்த நாட்டுக்கே போறாங்க. மணிமேகலை கையில் இருந்த அச்சய பாத்திரத்தில் முதலில் பிச்சையிட்டு உணவு இட்டவர் யாருன்னா ஆதிரை, கற்பில் சிறந்த ஒரு பெண்மணி. பழங்காலத்தில் காந்த ஊசியை பற்றிய செய்திகளை குறிப்பிடக்கூடிய நூல் இந்த மணிமேகலை. இம்பார்ட்டன்ட் செய்தியுமா. அதுக்கப்புறம் பாருங்க, மணிமேகலை கூறும் 50 குழுக்கள் பாருங்க. அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவன், தூதர், சாரணர். ஓகேங்களா? மணிமேகலை கூறும் என்பேராயம் என்று சொல்லக்கூடிய பாருங்க பாருங்க, கரணாத்தியர், கர்ம வீதியர், கணக்க சுட்டர், கடைகாப்பாளர், நரகமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இளவி மறவர். ஓகேங்களா? இந்த செய்தியெல்லாம் சொல்லுது. சரிங்களா? அந்த அறிஞ்சொரு பொருள் முக்கியமாக பார்த்துக்கலாமா? பாருங்க, குழியி. ஓகேங்களா? ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம், கோட்டினா மன்றம், துரத்தி அப்படின்னா துருத்தி அப்படின்னா மணல் திட்டு அப்படின்னு அர்த்தம். புலம் பொன், தூணம் தூண், தாமம் மாலை, வேதிகை அப்படின்னா திண்ணை, வசி மழை, செற்றம் சினம், கலாம் போர், கூலம் தானியம் என்று சொல்வார்கள். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சோழர்குல சமயத்துறவி, மொத்தம் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. சீவகன் தாய் விசையை, தந்தை சச்சந்தன். சீவக சிந்தாமணி மணிமேகலை பார்த்துட்டோம். அடுத்து சீவக சிந்தாமணிக்கு வரும். சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் சோழர்குல சமண மரபை சேர்ந்தவர், 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சீவகனுடைய தாய் பேரு என்னதுமா விசையை, தந்தை சச்சந்தன், நாடு ஏமாங்கத நாடு, பிறந்த இடம் இடுகாட்டில் பிறக்கிறார். ஓகேங்களா? சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் இதற்கு என்னதுமா சித்தக சிந்தாமணி. சீவக என்று சொன்னால் ஒளி குன்றாத மணி என்று ஒரு பொருள் உண்டு. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல், இப்பதான் செய்தியுமா, விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட முதல் நூல் இந்த நூல் தான். திருத்தக்கர் எழுதியவர் முதல் நூல், திருத்தக்க தேவர் எழுதிய முதல் நரிவிருத்தம். இதுக்கு முன்பு நரிவிருத்தம் எழுதி காட்டுறாரு. அதற்கப்புறம் தான் இந்த சீவக சிந்தாமணி எழுதுகிறார். பாருங்க, 13 இளம்பகங்களால் ஆனது சீவக சிந்தாமணி. இளம்பகம் என்று சொன்னால் உட்பிரிவு. ஓகே, இளம்பகம் என்று சொன்னாலுமா உட்பிரிவுன்னு அர்த்தம். மனநூல்,
முக்தி நூல் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவது இந்த சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூல். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேற்புலவர் யாருமா? நச்சினார்க்கினியார். இவங்க ஒரு பெண்பார் புலவர். இவங்க ஒரு பெண்பார் புலவர். சரிங்களா? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி ஆகியவையெல்லாம் சமண காப்பியங்கள். என்ன காப்பியமா? சமணம். அதாவது மணிமேகலை மற்றும் குண்டலகேசி பௌத்த காப்பியம். நற்றவம் அப்படின்னா பொருத்தவம், தெங்கு அப்படின்னா தேங்காய், மறுப்பு கொம்பு, மடுத்து பாய்ந்து, வெற்றம் அப்படின்னா வெற்றி, வறுக்கை பலாப்பழம், அடிசில் சோறு, கொடியனார் அப்படின்னா மகளிர். ஓகேங்களா? செரினா சிறந்த, நெற்றி உச்சி, மடிவு அப்படின்னா சோம்பல், கொழுநிதி திரண்ட நிதி, இறைய ஓட, வட்டம் அப்படின்னா எல்லை, வெறி அப்படின்னா மனம். ஓகேங்களா? மால்வரை அப்படின்னா பெரிய மலை என்று சொல்வார்கள். சரிங்களா? இப்போ ஐம்பெரும் காப்பியத்தில் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய காப்பியங்கள் இதுதான். சரிங்களா? இது முக்கியமான செய்தியை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐஞ்சிரும் காப்பியங்கள். நம்முடைய பாடப்பகுதியில் பாருங்கள், ஐஞ்சிரும் காப்பியம் அனைத்துமே என்ன காப்பியமா? சமண காப்பியம். சரிங்களா? குண்டலகேசிக்கு இணையாக எழுதப்பட்டது எதுமா? நீலகேசி. உங்களுக்கு தெரியும். உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், லாஸ்ட்டாக சூளாமணி காப்பியம், லாஸ்ட்டு நீலகேசி. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான நூல். பஸ் யசோதர காவியத்தை பற்றி பார்க்கணும். யசோமுகி என்று சொல்லக்கூடிய மன்னனை பற்றி சொல்லக்கூடியது யசோதர காவியம். அருமையான ஒரு நூல் யசோதர காவியம். சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டிருக்கூடிய நூல். அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன் என்னுடைய வரலாற்றை கூறக்கூடியது யசோதர காவியம். ஓகேங்களா? 5 சருக்கங்கள். ஓகேங்களா? மொத்தம் 320 பாடல்கள் எனவும் 330 பாடல் எனவும் கருதப்படுகிறது. கடற்வாளத்தோடு சேர்த்து சொல்கிறாங்க, அது விளக்கு சரியாக தெரியல. வடமொழியிலிருந்து தமிழில் தழுவப்பட்ட நூல் தான் இந்த யசோதர காவியம். உங்களுக்கு தெரியும். அறம் எப்படி சொன்னால் நற்செயல், வெகுளி அப்படின்னா சினம், ஞானம் அப்படின்னா அறிவு என்று ஒரு பொருளை தரும். சரிங்களா? அடுத்த நீலகேசி, நோயும் மருந்தும். இதில் எப்படிப்பட்ட நோய்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீலகேசி அழகாக சொல்லுவோம். நீலி என்று சொல்லக்கூடிய பேய் ஒரு தமணத்துறவியாக மாறக்கூடிய கதையை சொல்லக்கூடியது நீலகேசி. நீலகேசியின் பொருள் பாருங்க, கருங்கூந்தலை உடையவள் நீலி என்று சொல்லக்கூடிய அந்த பேய்க்கு. நீலகேசி கூறும் அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பம். ஓகேங்களா? இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய துன்பம் மட்டும்தான் அகற்றுவதற்கு அரியது. சமண சமய கருத்துக்களை, வாதங்களை அடிப்படையாக விளங்குவதால் இதற்கு தர்க்க நூல் என்று பெயர். நல்லா பாருங்க, தர்க்க நூல் என்று அழைக்கப்பட்டால் ஐஞ்சிரும் காப்பியத்தில் இந்த நீலகேசி. குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதால் இதுக்கு பேர் நீலகேசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீலகேசி கூறும் 3 நோய்கள். ஓகேங்களா? நல்லா பாருங்க, 3 நோய்க்கான மருந்து பாருங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இது 3 கண். தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களுக்கு நோய் என்பதை அந்நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகளாகவும் விளங்கும் அறக்கருத்துக்களை உரியதாக விளக்குகிறது. 3 விதமான நோய். நல்லா பாருங்க, உள்ளத்தே தீரக்கூடிய நோய், வெளியில் திருந்து விட்டாலும் உள்ளத்தே இருக்கக்கூடிய நோய், எப்பொழுதுமே தீராத நோய். இந்த 3 நோய்க்கு என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். வேற ஒன்றும் இல்லை. நீலகேசி காப்பியத்தில் தருமருரை சர்க்கத்திலிருந்து 2 பாடல்கள். ஓகேங்களா? நோயும் மருந்தும். ஓகேங்களா? என்னும் தலைப்பில் நம்ம பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு அர்த்தம். ஓர்த்தல் அப்படின்னா நல்லறிவு, பிணி நோய் துன்பம், தெளிவு நற்காட்சி, சிறந்தன தன்மை உடையன, கூற்றுவா அப்படின்னா பிரிவுகளாக, உபசமம் என்று சொன்னால் அடங்கி இருத்தல், நிழல் அப்படின்னா நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே என்று பொருள். திரியோக மருந்து என்று 3 யோக மருந்தை பற்றி சொல்லுது. போர்த்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்குரியது என்று சொல்வார்கள். நிழல் இகழும் ஒளி பொருந்திய இந்த வார்த்தை நம்ம முக்கியமான செய்திகள்மா. இதுதான் நீலகேசியை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது. நமக்கு இருப்பது 2 காப்பியம், ஐஞ்சிரும் காப்பியத்தை தலைப்பில். ஒன்று பார்த்தாங்க யசோதர காவியத்தையும் நம்முடைய நீலகேசியை பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா? உதயகுமார காவியம், நாககுமாரெலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காப்பியத்தில் முக்கியமான பகுதிக்கு வந்தோம். கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? கம்பராமாயணம் பாருங்கள், ராமாயணம் கம்பர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சோழநாடு திருவழுதூர்லேயே பிறந்தவர். இல்லாமல் சோழநாடு திருவழுதூர் இல்லை தேரெழுதூர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேரெழுதூர். சரிங்களா? வடமொழி ராமாயணத்தை தழுவி வால்மீகி முனிவர் எழுதியிருப்பார் வடமொழியில். அதை தழுவி தமிழ் மொழியில் எழுதியதால் கம்பர் எழுதியதால் அதுக்கு கம்பராமாயணம் அப்படி ஒரு பொருள் உண்டு. வால்மீகி ராமாயணத்தை முதல்நூலாக கொண்டு கம்பர் எழுதிய வழிநூல் இந்த கம்பராமாயணம். கம்பராமாயணம் முதல் நூலா வழிநூலா என்று சொன்னால் வழிநூல். முதல்நூல் எதுமா? வால்மீகி எழுதிய வடமொழி ராமாயணம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கிய என்ன பேர் வச்சார்னா ராம அவதாரம் என்று பேர் வச்சார். கம்பராமாயணம் எத்தனை காண்டத்தை கொண்டது? 6 காண்டம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லக்கூடிய 6 காண்டங்கள்.
பாருங்க, கல்வியில் பெரியவர் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாதம், கவி சக்கரவர்த்தி கம்பர் என்றெல்லாம் கம்பனை குறித்து சிறப்பு தொடர்கள் காணப்படுகிறது. ஓகேங்களா. திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யாருன்னா கம்பர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று கம்பனை புகழ்ந்து பாடியிருக்காங்க. சரிங்களா. கம்பர் நூல்கள் கம்பராமாயணம், அதாவது ராமாவதாரம் என்று பேர் வைத்திருக்கிறது, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழுக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் அந்த கம்பராமாயணத்துக்கு சொல்லக்கூடிய சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, இதெல்லாம் கம்பர் எழுதிய நூல்கள் தான். பாருங்க, இந்த சரஸ்வதி அந்தாதி, சரஸ்வதி பற்றி பாடுவது சடகோபர அந்தாதி, நம்மாழ்வாரை பற்றி விளக்கமாக பாடியிருப்பார் கம்பர். இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைத்தலை புலவராக இருந்திருப்பார் இந்த கம்பர். கம்பர் உயிர் திறந்த இடம் சமாதி உள்ள நாட்டரசன் கோட்டை, பாண்டிய நாடு, நம்மளுடைய நாட்டரசன் கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரே இருக்குது, காரைக்குடி பக்கத்தில். சரிங்களா. கம்பரின் யாப்பு வண்ணங்களினுடைய எண்ணிக்கை 96 வர்ணனைகளை வைத்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. மொத்த படலங்கள் 118 படலம், மொத்தம் 10,589 பாடல்கள், 10,589 பாடல்கள் கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்தை பற்றி கம்ப சூத்திரம் என்று சொல்வார்கள். கம்பனை மட்டும் படித்து விட்டால் மற்ற இலக்கியம் எதையும் படித்து விடலாம், அதனோடு சிறப்புக்குரியதான் இந்த கம்பராமாயணம். தமிழுக்கு கதி என்று கேட்டீங்கன்னா அந்த கம்பராமாயணமும் திருக்குறளும் தான். ஓகேங்களா. ஏன்னா செல்வ கேசவர் என்று சொல்லக்கூடிய சொல்றார், என்னதுமா தமிழுக்கு கதி என்று அழைக்கக்கூடிய நூல் என்ன திருக்குறளும் கம்பராமாயணமும். கம்ப சித்திரம், கம்ப நாடகம் என்றெல்லாம் கற்றறிந்த கவிஞர்கள் இதுக்கு வழங்குகிறார். கம்பராமாயணத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்ட 7வது காண்டம் தான் உத்தரகாண்டம் என்று சொல்வார்கள். ராமர் பட்டாபிஷேகம் தரித்ததோடு விலக்கி இருப்பார் கம்பர். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ராமனுடைய குழந்தைகள் லவன், குசன் இவங்க 2 பேருடைய வரலாற்றை விளக்கமாக பாடியிருப்பார். உத்தரவேதம், உத்தரகாண்டத்தை எழுதிய இந்த ஒத்தக்கூட்டர். ஓகேங்களா பாடல். ஓகேங்களா. அனுமன் தலைமை பண்பை விளக்கும் காண்டமாக சுந்தரகாண்டம் விளங்குகிறது, 5வது காண்டம். சரிங்களா. கம்பராமாயணத்தில் சுந்தரன் சிறிய திருவடியை உடையவன், சொல்லின் செல்வரெல்லாம் சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னா அனுமன். ஆதிகாவியம் அல்லது ஆதிகவி என்றெல்லாம் அழைக்கக்கூடியவன் யாருன்னா வால்மீகி. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டால் கூட திருக்குறளும் கம்பனின் காவியமும் இருந்தால் அதை மீட்டெடுத்து விடலாம். இதை சொன்னவர் யாருன்னா அயல்நாட்டு அறிஞர் கால்டுவெல் சொல்லியிருக்கார். மையோ மரகதமோ மறைகடலோ மறைமொழிகளோ ஐயோ இவன் வடிவே என அழியா அடைகுடமா. இந்த வார்த்தை யாரை பற்றி பாடியிருப்பாங்கன்னா ராமனை பற்றி பாடியிருப்பாங்க. ஓகேவா. இதே கம்பராமாயணத்தில் குகனை பற்றி செய்திகளும் உண்டு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ராவண காவியம். யாருப்பா சொல்ற ராவண காவியத்தில் புலவர் குழந்தையை பற்றி சொல்றாங்க பாருங்க. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். 5 காண்டங்கள், தமிழ் காண்டம், இலங்கை காண்டம், இந்து காண்டம், பழிப்புரை காண்டம், போர்க்காண்டம் என்று சொல்லக்கூடிய போன்று 3100 பாடல்களை கொண்டிருப்பது இம்பார்ட்டன்டான செய்திகள். பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு தமிழை உரை எழுதியவர் யாருன்னா குழந்தை புலவர். ஓகேங்களா. புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொலையதிகாரம் என்று 30க்கும் மேற்பட்ட இலக்கண நூல்களை எழுதியிருக்கார். ராவண காவியம் காலத்திற்கு விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியின் பொறி, உண்மையின் உரை விளக்கும் உன்னத நூல் என்றெல்லாம் பாராட்டியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அவருடைய அறிஞர் பொருள்கள் ஒரு முக்கியமான செய்திகள் பாருங்கம்மா. மைவனம் அப்படின்னா மலைநில், குழை அப்படின்னா நிலவு, புலம் அப்படி என்றால் அழகு, குருளை என்று சொன்னால் குட்டி, முருகியம் என்று சொன்னால் குறிஞ்சிப்பறை என்று சொல்வார்கள், உயங்குதல் என்று சொன்னால் வருந்துதல் அர்த்தம், சாந்தம் அப்படின்னா சந்தனம், துவரை அப்படின்னா பவளம், இணைந்து அப்படின்னா துன்புறுத்தல், செரு என்றால் வயல், கோடு என்றால் கொம்பு, பொலி என்று சொன்னால் தானிய குவியல், கரிக்குருத்து என்று சொன்னால் அதை பாருங்க யானையினுடைய தந்தத்திற்கு கரிக்குருத்து என்ற பொருள், சிறை இறகுன்னு அர்த்தம், விசும்பு என்று சொன்னால் வானம், கடறு என்று சொன்னால் மாடு, அதாவது காடை பற்றி சொல்லுவாங்க, மல்லல் மூதூர் வயவேந்தே வளம்புருந்திய நாடு என்று சொல்வார்கள், முருகு என்று சொன்னால் தேன் அழகு மனம், மறை என்று சொன்னால் தாமரை, இந்த மறை என்று சொன்னால் அதுக்கு பேர் வேதங்கள் என்று பொருள் உண்டு. சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து பாருங்க தகடூர் யாத்திரை. அடுத்து சில இலக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். இந்த தகடூர் யாத்திரை ஓகேவா, வளம் பெறுகின்ற தலைப்பு கொடுத்துருப்பாங்க. தகடூர் என்று அழைப்பது தருமபுரி. ஓகேங்களா. பெருஞ்சேரல் இரும்புரை தகடூரை வென்றதை பற்றி போர்க்காப்பியமாக தகடூர் யாத்திரையை பற்றி எழுதியிருக்கார். தகடூர் யாத்திரை ஓகேங்களா பாடல்கள் புறத்திரட்டு எனும் நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது. வாரி அப்படின்னா வருவாய், வரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் அவங்க வாரின்னு தெரிவிக்கிறாங்க. எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, வெறியி அப்படின்னா அஞ்சி, யாவனர் அப்படின்னா புதுவையாக வருபவர், யானவர்னா புது வருவாய் என்று சொல்வார்கள். வைகுக அப்படின்னா தங்குக, ஓதை அப்படின்னா ஓசை, ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, முட்டாது அப்படின்னா தடுப்பாரின்றி. ஓகேங்களா.
இப்போ ஐம்பெரும் காப்பியத்தை பார்த்துட்டோம், ஐஞ்சிறும் காப்பியத்தை பற்றி பார்த்துட்டோம், ரெண்டாவது வந்து 17 மேற்கணக்கு 17 கீழ்கணக்கில் பற்றி பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சிற்றிலக்கியங்கள், 96 வகை சிற்றிலக்கியங்கள். நம்ம பாடப்பகுதி எங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். சரிங்களா? 96 வகை சிற்றிலக்கியம் பாருங்கள். பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய வடமொழி சொல்லிலிருந்து வந்தால் இந்த சிற்றிலக்கியம். சரிங்களா? சிற்றிலக்கியம் 96 வகைப்படும். ஓகேங்களா? இதை முதல்ல யார் சொல்லியிருப்பாங்கன்னா சிற்றிலக்கியத்தை பற்றி இலக்கணம் கூறிய நூல் வீரமாமுனி எழுதிய சதுரகராதி என்று சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? ரைட். ஓகே, ரைட்டு. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள். சிற்றிலக்கிய காலம் என்றால் நாயக்கர் காலத்தை சிற்றிலக்கியனுடைய காலம், பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உயர்திணை அக்கிரணை பொருட்களை தூது பொருளாக கொண்டு பாடக்கூடிய நூல் தான் தூது இலக்கியம். சிற்றிலக்கியத்தில் ஒரு நூல் தான் தூது இலக்கியம். தமிழ் விடு தூது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்நூல் பாருங்கள் 1930 ஊவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? 2 பூக்களை கொண்டு தொடுக்கக்கூடியது மாலை, அதுக்கு பேர் தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. தமிழில் 2 அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுளுக்கு கன்னி என்று ஒரு பொருள். ஓகேங்களா? பாருங்க, இந்நூல் 268 கன்னிகளை கொண்டது. களி வெண்பாவால் பாடப்பட்டது. இந்நூலுக்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்கள் உண்டு. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறும் பொருட்டு தமிழை தூதாக அனுப்புவதால் இதற்கு தமிழ் விடு தூது என்று ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? பா என்று சொன்னால் 4 வகை பாக்கள், ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்ற 4 பாவையுமே பாடியிருப்பாங்க. இதில் இலக்கியத்தில் பாடக்கூடிய பா கலிப்பாவால் பாடியப்பட்டிருக்கும். தலைவன், தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் அன்பை வெளிப்படுத்தும் பொருட்டு அறிகுறியாக மாலை வாங்கும்படிப்படி அன்னம் முதல் வண்டு வரை இருக்கக்கூடிய பொருட்களை தூதாக அனுப்புவதால் இதற்கு தூது இலக்கியம் என்று பொருள். ஓகேவா? நம்ம பாடல் பகுதி உண்டு பாருங்க. தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. தமிழ் விடுத்து, தமிழ் விடுத்து ஆசிரியர் பேர் தெரியலமா. பார்த்து பாருங்க, பல்லு இலக்கியத்தை பாருங்க, முக்கூடர் பல்லை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை பாருங்க, முக்கூடர் பல்லு புலவர் பேர் அறியப்பெறவில்லை. ஓகேங்களா? ஊமத்தம்பூ மாலை அணிவிப்பவர் யாருன்னா, ஊமத்தம்பூ மாலை அணிந்தவர் யாருன்னா சிவபெருமான். ஓகேங்களா? மாந்தோல் மாந்தர் என்றெல்லாம் அறியப்படுறாங்க. நெல்லை மாவட்டம் பொருணை ஆற்றங்கரையில் உள்ள முக்கூடல் என்னும் சிற்றூரில் இறைவனை அழகர் மீது, ஓகேங்களா, பாடக்கூடிய இறைவனாகிய அழகர் மீது பாடக்கூடிய நூல். சைவ வைணவ ஒற்றுமைக்கும் லட்சியம் கொண்ட ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முக்கூடர் பல்லு. பல்லர்களின் உழவுத் தொழில் மருது நிலத்தை சேர்ந்தவர்கள். பல்லு என்று சொன்னால் மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் சிவபெருமானின் மருதீஸ்வரரை பற்றி பாடக்கூடியது. சரிங்களா? இந்த நவரத்தினங்கள் முக்கியமா எத்தனை ரத்தினங்கள் பாருங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், புஷ்பராகம், ரத்தினம், வைரம், வைடூரியம், கோமேதகம். சரிங்களா? புனல் என்று சொன்னால் நீர், மருகுதல் என்று சொன்னால் சுழலும், களிப்பு என்று சொன்னால் வேலை, கொள்ளர் கருமர் என்று சொல்வார்கள். அடுத்து சிற்றிலக்கியத்தில் பரணி இலக்கியத்தை பற்றி பார்க்குறோம். ஜெயங்கொண்டார் எழுதிய என்னது கலிங்குத்து பரணி. ஓகேங்களா? முதல் பரணி இதுதான். படைவேடம் ஜெயங்கொண்டாருடைய பாடல். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருவாரூர் தீயக்குடி என்று சொல்லக்கூடிய தீபக்குடி என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவர். ஓகேங்களா? முதல் குலத்துங்க சோழனுடைய அவைத்தலைவர் வாழ்ந்திருப்பார் ஜெயங்கொண்டார். ஓகேங்களா? 2ஆம் குலத்துங்க சோழன் யாரு? கம்பர். முதல் குலத்துங்க யாருமா? முதல் குலத்துங்க சோழனுடைய தவிர இருந்தவர் யாருமா? நம்ம ஜெயங்கொண்டார். சரிங்களா? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலப்பட்டை சொக்கநாத புலவரால் பாடப்பட்டிருப்பார். நூல்கள் பாருங்க. இசைப்பாயிரம், உலாமடல், கலிங்குத்து பரணி, தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்குத்து பரணி. ஓகேங்களா? மொத்தம் 599 தாழிசைகளை கொண்டு பாடப்பட்டது. முதலாம் குலத்துங்க சோழன் தளபதி கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப் போரினுடைய வெற்றியை பற்றி புகழ்ந்து பாடுவதால் இதற்கு கலிங்குத்து பரணி என்று சிறப்பு பெயர் உண்டு. கலிங்க நாட்டை வெற்றி கொண்டதால் கலிங்குத்து பரணி. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று வெற்றி கொன்ற வீரனை பற்றி பாடுவதுதான் இதுக்கு பேர் பரணி இலக்கியம்னு பேர். சரிங்களா? அப்ப கலிங்க நாட்டை ஆட்சி செய்தவனை வெற்றி கொண்டதால் இதுக்கு பேர் கலிங்குத்து பரணி என்று பொருள். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்குத்து பரணி. சொன்னது யாருமா? அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். தென்மொழி தெய்வபரணி என கலிங்குத்து பரணியை புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்குத்தர். மரளி என்றால் காலன், கரி என்றால் யானை, மண்டுதல் என்றால் நெருங்குதல், முழை என்று சொன்னால் குகை, அதாவது மலைக்குகை என்று சொல்வார்கள். அறுவர் அப்படின்னா தமிழ், தூறு அப்படின்னா புதர், வழிபவர் அப்படின்னா நழுவிய ஒருவர், ஓடுபவர் அர்த்தம். பிலம் என்று சொன்னால் மலைக்குகை, உடனென்ற அப்படின்னு சொன்னால் சினந்த சினத்த எழுந்துபவர் என்று சொல்வார்கள். சரிங்களா? இது நம்ம சிற்றிலக்கியம். அடுத்து நம்ம பிள்ளைத்தமிழை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்க? முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அதாவது எங்கே பாருங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது. கல்வி அழகே அழகு யாருமா? குமரகுருவர் சொல்றாரு. இது நாளையார் அந்த வார்த்தையை சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஊர் பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம் திருவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்திருப்பாரு. இவருடைய நூல்கள் முக்கியமா நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சகலகலா வள்ளிமாலை, கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம், திருவாரூர் மும்மணி மாலை என்று சொல்லக்கூடிய நூலை எழுதியிருப்பார்.
ஃபர்ஸ்ட் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலிலே முதல் கல்வி அழகிய என்கின்ற தலைப்பில் விளக்கமாக எழுதியிருப்பார். நாளடையாரும் கல்வி அழகிய அழகின்னு சொல்லியிருப்போம். பாடனுடைய பொருள் கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, அதை தவிர மீதி அழகே கிடையாது. அதான் சொல்லியிருப்பார். அழகா எப்படி இருப்பான்? கற்றவன் தான் அழகா இருப்பானா. சரிங்களா? சிற்றிலக்கிய வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யாருமா? குமரகுருவர். முக்கியமான செய்திமா. அடுத்து பாருங்க, திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசப்பட்டதால் இவருக்கு குமரகுருபரர் என்றெல்லாம் பேர் உண்டு. 5 வயதில் பேச முடியாத குழந்தையை பேச வைத்தவர் யாருன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவர். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் குமரகுருவின் நூலுக்கு நீதிநெறி விளக்கம் என்று ஒரு பெயர் உண்டு. அடுத்து பாருங்க, திருவாரூர் 4 மாலை. திருவாரூர் 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை 96 சிற்றிலக்கியங்கள் உண்டு. பிள்ளைத்தமிழ் நூல்களில் மிக சிறந்தது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் 2 வகை உண்டு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் 10 பருவங்களை கொண்டிருக்கும். அதில் பாருங்க 10 பருவம் பாருங்க, இணையாக 10 பருவம் பாருங்க. செங்கீரை காப்பு, செங்கீரை தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி என்று சொல்லி 20க்கும் சமமா இருக்கும். அதில் பாருங்க ஆண்பாளுக்குரியது பாருங்க 7 சமமா இருக்கும் பாருங்க. இந்த காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஓகேங்களா? சிற்றில், சிறுவரை, சிறுதியர் இந்த 3 பருவம் ஆண்பாளுக்குரியது. ஓகேங்களா? லாஸ்டா பாருங்க, ஊசல், கிழங்கு, ஊசல். ஓகே, நம்ம அம்மானை கிழங்கு ஊசல் என்று சொல்லக்கூடியது பெண்பாருக்குரியது. இது முக்கியம். அணிகலன் பாருங்க, காலில் அணியக்கூடிய அணிகலன் சிலம்பு, கிங்கிணி, இடையில் அணிவது கிங்கிணி. ஓகேங்களா? அரையார் இடையில் அணிவது. காதில் அணியக்கூடியது குண்டலம், குழைன்னு சொல்லுவாங்க. நெற்றியில் அணிவது சுட்டி, தலையில் அணிவது குழி. பண்டி கும்பினா வயிறு, அசும்பு அப்படின்னா ஒளி வீசுகின்ற பொருள் அர்த்தம். முச்சி அப்படின்னா தலை உச்சி, கலன் எப்படி சொன்னாலும் அணிகலன், முற்று அப்படின்னா ஒளிரும். ஓகேங்களா? இந்த வார்த்தைகள்லாம் முக்கியமானது, எல்லாமே கேட்பாங்கம்மா நமக்கு. அடுத்து பாருங்க, தனிப்புலவர் யாருன்னா மூதுரை எழுதி ஔவையாரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஔவையார் பாருங்க, மூதுரை தலைப்பு சொல்லுவாங்க. தனிப்புலவர் இது இலக்கிய சான்றுகள்லாம் தாண்டி தனிப்புலவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஔவையார் பாருங்களேன், மூதுரை எப்படியா மூப்பு கூட்டல் உரைன்னு பிரிக்கலாம். மூதுரை 31 பாடல் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க சொல்றாங்க. ஆத்திச்சுவடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. அரசனை விட கற்றோரே சிறந்தவன் என்று கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்ற மூதுரை தான். சரிங்களா? இது பாருங்க, மூதுரை முத்தோர் கூறும் அறிவுரை, மாசு அதாவது குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் துலாக்குள் போல சீர்தூக்கி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மெய்கீர்த்தி, ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி, பல்லவர்களுடைய கல்வெட்டுக்கள், பாண்டியருடைய செப்பேடுகள், அரசருடைய வரலாறு, பெருமைகள், பெருமடிக்கப்பட்ட வழக்கம் சோழருடைய காலத்திலிருந்து மெய்க்கிறது. யாருடைய காலத்தில் வந்தமா? சோழருடைய காலம். ஆமா, கோப்பரும் கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பட்டவன் யாருன்னா 2ஆம் ராசராஜ சோழனை பற்றி சொல்றாங்க. கல்வெட்டில் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்த இலக்கியம் நயம்பட புலவர்களால் எழுதப்படும் வரிகள் கல் தச்சர்களால் கற்களால் பொறிக்கப்பட்டால் அதுக்கு பேர் நம்ம மெய்கீர்த்திகள்னு சொல்லுவோம். அறம் என்னும் கதிர். ஓகேங்களா? முனைப்பாடியார் பாடியது பாருங்க, சமண புலவர் இருப்பா. திருமுனைப்பாடி என்னும் ஊரிலே பிறந்தவர், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அறநெறி சாரத்தில் 225 பாடல்களை கொண்டது. 15வது பாடல் பாடப்பகுதியாக இருக்குது. அறநெறிகளை பற்றி தொகுத்து கூறுவதாக அறநெறி சாரம் என்றெல்லாம் ஒரு பெயர் உண்டு. வித்து அப்படின்னா விதை, நிலன் அப்படின்னா நிலம், ஈன அப்படின்னா பெற, பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர் என்று பொருள். அடுத்து பாருங்க, முத்தொள்ளாயிரம் சிற்றிலக்கியத்தில் முக்கியமான பாட்டு முத்தொள்ளாயிரம் சொல்றாங்க பாருங்க. மூவேந்தரை பற்றி பாடக்கூடிய நூல். வளவன் என்று சிறப்பு பெயரை பெற்றவன் யாருமா? அரசன். சென்னி என்னும் சிறப்பு பெயரை பெற்றவன் சோழன், அதாவது சேரமன்னன், சோழ மன்னன். மாறன் என்று சொன்னால் யாருமா? பாண்டிய மன்னனை பற்றி சொல்லக்கூடியது. எங்க சிறப்பு பாருங்க, அச்சமில்லாத நாடு சேரநாடு, ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு எதுமா? சோழ நாடு. முத்துடைய நாடு எதுமா? பாண்டிய நாடு. சேரனை கோதை வில், சோழன் செம்பியன், பாண்டியன் மாறன் என்றெல்லாம் அழைக்கிறாங்க. மூவேந்தரை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் 90 பாடல்களை கொண்டிருக்கக்கூடியது இந்நூல். வெண்பாக்களால் ஆகிய நூல். நல்லா பாருங்க, இது முக்கியமான செய்திகளை பாருங்க. அல்லல் அப்படின்னா சோறு, பார்ப்பு அப்படின்னா குஞ்சு, பழனம்னா நீர், நத்து அப்படின்னா சங்கு. சரிங்களா? கீழே பாருங்க, கீரையும் பாத்தியும் என்ற செய்தி மட்டும் முக்கியமான செய்தி. இப்போ இந்த கீரையும் பாத்தியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பு பாருங்க. யார் எழுதினா? காலமேகப்புலவர், 15ஆம் நூற்றாண்டு. காலமேகப்புலவர் எழுதிய நூல்களை மட்டும் பாருங்க. இது மட்டும் பார்த்தா போதும். திருவானைக்காவல், சரஸ்வதி மாலை, பிரபந்த விளக்கம், சித்திர மடல். ஓகேங்களா? அவர் ஏறு பேர் வரதன். சரிங்களா? லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய திருவிளையாடல் புராணம். திருவிழா புராணம் பாருங்க. திருவிழா புராணத்தின் ஆசிரியர் யாருமா? பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? அவரை இயற்றிய நூல்கள்லாம் பாருங்களா. மதுரை 18 வேதாரண்ய புராணம், சிதம்பரப்பட்டி பாட்டியல் மற்றும் இந்த மதுரை 18 சுந்த கந்த புராணம். ஓகேங்களா? எழுதப்பட்டது. இது 3 காண்டம் பாருங்க. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருக்காவலூர் காண்டம். இதுக்கு புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். களைப்பு மிகுதியால் முரசுக்கட்டில் உரைசி தூங்கியவருக்கு இவர் தகடூர் இரும்புரையால் என்ன பண்ண கவரி வீசப்பட்டவர். இந்த செய்தி போதும்.
சரிங்களா. தகடூர் எழுதியிருக்கும் கவலை வீசப்பட்டார். மொத்த பாடல் பாருங்கள் 3363 பாடல்கள். குசேல பாண்டியனுடைய அவையிலேயே நண்பனாக இருந்தவர் இடைக்காடனார். அவருக்கு ஆட்சி கூடிய பாடல் திரு ஆலவாய் காண்டம். இது மட்டும் தான் முக்கியமாக, வேறு எதுவும் தேவையில்லை. இந்த கவரி வீசியது, மீனவண்ணா பாண்டியன், இந்த 2 செய்தி மட்டும் போதும். இதோடு நமக்கு இந்த வகுப்பு அடுத்து நம்ம கிறித்துவ இலக்கியத்தை மட்டும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.